கிட்டத்தட்ட 3 மந்த்ஸாக நான் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். என்னமோ தெரியல, என்னால் பண்ண முடியல. பட் இன்றைக்கி எப்படியாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு 5:00 எழுந்திரிச்சிட்டேன். ஸ்கூல் டைம் தான், ஆஃபீஸ் டைம் தான், பட் ஸ்டில் இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். காலையில் எந்திரிச்ச உடனே பசங்களுக்கு தேவையான எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. அபிஷேகத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக திருப்பாகம் ஸ்வீட் தான் செய்யலான் இருக்கேன். அதுக்காக நான் வதனியா ஆர்கானிக் ஃபார்மோட நெய் தான் எடுத்திருக்கேன். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக முருங்கைக்கீரை போட்டு உருக்குனா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, நெய் அதே மாதிரி தான் இருக்குது. சாமிக்காக நெய்வேத்தியம் படைக்கும் போது ஒரு நல்ல பொருளை யூஸ் பண்ணுறதுல எனக்குமே ஹாப்பி தான். என் பார்க்குறதுக்குமே இதை நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. நிஜமாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா உங்கள் பேஜை டேக் பண்ணுறேன். என் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக பசங்களுக்கு லஞ்ச் எல்லாம் கட்டி ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு நான் பொறுமையாக போய் சாமி கும்பிட உட்காந்துட்டேன். இன்றைக்கி அபிஷேகத்துக்காக நான் பால், தேன் அண்ட் தயிர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் அபிஷேகம் பண்ணின்றதுனால இன்னமும் இன்னைக்கு பண்ணும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அபிஷேகம் முடிஞ்சதும் சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு எப்போ போல அடுத்து நம்ம சண்முக கவசம் போட்டு கேட்டுட்டு முருகர் வேலுக்கும் பூஜையை முடிச்சுட்டு மந்திரம் படைச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். டாடா.